அண்மையில் அண்டார்டிகாவில் உள்ள உயரமான மலையில் ஏறி சாதனை படைத்த இலங்கையர் யார்? விடை: ஜொஹான் பீரிஸ். 4892 மீட்டர் உயரமுள்ள அண்டார்டிகாவின் உயரமான வின்சன் மலையில் ஏறி இலங்கை மலையேறு வீரரான ஜொஹான் பீரிஸ் அண்மையில் சாதனை படைத்தார். இவர் 2018ஆம் ஆண்டு 8848 மீட்டர் உயரமான எவரெஸ்ட் சிகரத்தில் ஏறிய இரண்டாவது வீரர் ஆவார். எவரெஸ்ட் சிகரத்தில் ஏறிய இலங்கையின் முதலாவது வீராங்கனை ஜெயந்தி குரு உதும்பால ஆவார். நீருக்கு அடியில் நீண்ட நாட்கள் வாழ்ந்தவர் என்ற கின்னஸ் சாதனையை படைத்துள்ளவர் யார்? விடை: ருடிகர் கோச். ஜெர்மனி நாட்டைச் சேர்ந்த ருடிகர் கோச் அண்மையில் பனாமா கடலின் அடியில் 120 நாட்கள் வாழ்ந்து சாதனை படைத்துள்ளார். இதற்கு முன்னர் ஜோசப் டிதுரி 100 நாட்கள் நீருக்கடியில் வாழ்ந்ததே சாதனையாக காணப்பட்டது. பெலாரஸ் நாட்டின் அதிபராக தெரிவு செய்யப்பட்டுள்ளவர் யார்? விடை: அலெக்சாண்டர் லுகசென்கோ. பெலாரஸ் நாட்டின் அதிபராக அண்மையில் அலெக்சாண்டர் லுகசென்கோ தெரிவு செய்யப்பட்டுள்ளார். பெலாரஸ் நாட்டின் தற்போதைய பிரதமராக மைக்கேல் மார்டின் காணப்படுகின்றார். ஆஸ்திரேலிய ஓபன் டென்னிஸ் போட்டியில் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் சாம்பியன் பட்டம் பெற்றவர் யார்? விடை: ஜன்னிக் சின்னர். அண்மையில் ஆஸ்திரேலியாவில் நடைபெற்ற ஆஸ்திரேலிய ஓபன் டென்னிஸ் போட்டியில் இத்தாலி வீரரான ஜன்னிக் சின்னர் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் சாம்பியன் பட்டம் பெற்றுள்ளார். பெண்களுக்கான ஒற்றையர் பிரிவில் அமெரிக்க வீராங்கனை மேடிசன் கீஸ் சாம்பியனாக தெரிவு செய்யப்பட்டுள்ளார். 8வது இந்து சமுத்திர மாநாடு எங்கு நடைபெறுகின்றது? விடை: ஓமான். 8வது இந்து சமுத்திர மாநாடு ஓமானின் மஸ்கட் நகரில் ஆரம்பமாகியுள்ளது. இதில் இலங்கை சார்பாக வெளிவிவகார அமைச்சர் விஜித கேரத் பங்கு கொள்கின்றார். அத்துடன் இலங்கையின் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க விசேட உரை ஆற்றவுள்ளார். இம்மாநாட்டின் தொனிப்பொருள் கடல் பிராந்திய ஒத்துழைப்பின் புதிய பரிமாணங்களை அடையாளம் காணல் என அமைகின்றது. அண்மையில் சீனா அறிமுகப்படுத்திய நிலவிற்கு செல்ல உள்ள மனிதர்களின் உடையின் பெயர் என்ன? விடை: வாங் யூ. 2030ஆம் ஆண்டில் சீனா நிலவுக்கு அனுப்பவுள்ள விண்வெளி வீரர்களின் உடையின் பெயரினை வாங் யூ என அறிமுகப்படுத்தியுள்ளது. அத்துடன் நிலவில் தரையிறங்க உள்ள ரோவரின் பெயர் டான் சுவோ என அறிமுகப்படுத்தியது. 15 கோடி ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்த பறவையின் எச்சம் எங்கு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது? விடை: சீனா. ஜுராசிக் காலத்தில் வாழ்ந்ததாக கருதப்படும் 15 கோடி ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்த பறவையின் எச்சம் அண்மையில் சீனாவின் புஜியன் மாகாணத்தில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. தொற்று நோய்களுக்கான சர்வதேச சங்கத்தின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட இலங்கையர் யார்? விடை: நீலிகா மாளவிகா. ISID என அழைக்கப்படும் தொற்று நோய்களுக்கான சர்வதேச சங்கத்தின் தலைவராக ஸ்ரீ ஜெயவர்த்தனபுர பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் ஆன நீலிகா மாளவிகா தெரிவு செய்யப்பட்டுள்ளார். அண்மையில் 3 நாட்களுக்குள் சுமார் 200க்கும் மேற்பட்ட நில அதிர்வுகள் பதிவான நாடு எது? விடை: கிரீஸ். அண்மையில் கிரேக்க தேசமான கிரீஸ் நாட்டின் சாண்டோரின் தீவில் 3 நாட்களுக்குள் சுமார் 200க்கும் மேற்பட்ட நில அதிர்வுகள் பதிவானதை அடுத்து
அந்நாட்டில் அவசரகால நிலை பிறப்பிக்கப்பட்டிருந்தது. உலக ஈரநில தினம் எப்போது அனுஷ்டிக்கப்படுகின்றது? விடை பிப்ரவரி 2. 1971 ஆண்டு ஈரான் நாட்டின் ராம்சார் நகரத்தில் உலகில் உள்ள ஈரநிலங்களை பாதுகாக்கும் ராம்சார் ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டது. 2025 ஆண்டுக்கான ஈரநில தினத்தின் கருப்பொருள் நமது பொதுவான எதிர்காலத்திற்காக ஈரநிலங்களை பாதுகாத்தல் என்று அமைகின்றது.